வணக்கம். இப்போ இந்த வீடியோ யாருக்கு போடுறேன்னா, இந்த ஃப்ளாட்டில குடியிருக்கிறவங்களுக்காக போடுறேன். ஓகேவா? ஃப்ளாட்டில குடியிருக்கிறவங்களுடைய அவங்க சமாதானமா இருக்கணுன்றதுக்காக போடுறேன். என்ன சொல்றது? இது அவங்களுக்கு ஒரு இன்புட்டா தான் நான் குடுக்குறேன். ஓகேங்களா? நான் என்ன இன்புட் குடுத்தாலும் நீங்க என்ன மதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? அத பத்தி எனக்கு கவலை இல்லங்க. கரெக்ட்டுங்களா? நீங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வந்து வக்கீல் ஆஃபீஸ்ல நிப்பீங்க பார்த்தீங்களா? அப்ப நாங்க உங்கள மதிக்கிறோமா இல்லையான்றத பாருங்க. நான் மனவேதனையோட இத நான் பதிவு செய்றேன். கரெக்ட்டுங்களா? ஏன்னா, அதாவது நமக்கு இருக்கிற மாரி தான் வாய், வயிறு எல்லாருக்குமே இருக்குது. நம்ம பணம் சம்பாதிக்கிற மாரி தான் எல்லாரும் தான் பணம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம காரு, பங்களால போறோம்னா எல்லாரும் தான் காரு, பங்களால இருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னை சிட்டில யாருங்க ஏழை? யாருமே ஏழை கிடையாது. எல்லாருமே காசு, பணம் இருக்குது. சரிங்களா? இல்லையா? எதுக்கு சொல்றேன்? கொஞ்சம் மனசாட்சியோட நடக்கணும். மனசாட்சியோட நடக்கல அப்படின்னா, கடவுள் வந்து நீதி எதுன்றத காட்டுவாரு. காட்டி விட்டுருவாரு. சரிங்களா? நம்ம வந்து பண்ற தப்பு என்னன்னா, நம்ம பக்கத்து வீட்ல குடியிருக்கிற அ என்ன சொல்றது? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர மதிக்க மாட்டோம். அங்க போய் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு பியூன் இருப்பான். அவனுக்கு ஐயா வணக்கம்ன்னுவோம். இதுதான் உண்மையும் சத்தியமும். கரெக்ட்டுங்களா? அதாவது என்ன மேட்டர்ன்னா ஃப்ளாட்டில குடியிருக்கிறவங்களுக்காக நான் இத போடுறேன். மன வருத்தத்தோட நான் இத பதிவு செய்றேன். கரெக்ட்டுங்களா? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க எங்ககிட்ட வரீங்க. நாங்களும் வந்து சரி ஓகே ஃபீஸ் வாங்காம நான் அனுப்பிச்சு விட்டுறது. லீகல் கன்சல்டேஷன் குடுத்துடுறேன். கரெக்ட்டுங்களா? ஃப்ரீ லீகல் கன்சல்டேஷன் தான் நான் குடுக்குறேன். சரிங்களா? இந்த ஃப்ளாட்னா என்னது? அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட்டான வீடுகள் கம்மியாயி போச்சு. ஃப்ளாட் சிஸ்டம் வந்து போச்சு. ஃப்ளாட் கல்ச்சர் வந்து போச்சு. எங்க பார்த்தாலும் ஃப்ளாட் தான். பொதுமக்களும் ஃப்ளாட்ட விரும்பி வந்து போறீங்க. கடைசியில பார்த்தா, ஃப்ளாட்ல தான் அதிக பிரச்சனைகள் வருது. அங்க தான் அடிதடி சண்டை வருது. சரிங்களா? ஏன்னா நானே நெறைய பேருக்கு வந்து வாரண்ட் ரீகால் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய என்னுடைய எங்க எங்க அட்வொகேட் ஒருத்தரு, அவருக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் சண்டை ஃப்ளாட் கல்ச்சர் தான் கரெக்ட்டுங்களா? இவங்க கார் பார்க்கிங்னு ஒரு படமே வந்திருக்காமுங்க. நான் இன்னும் அத பார்க்கல. கோர்ட்லயே எனக்கு 12 மணி நேரம் டைம் வேஸ்ட் டைம் டைம் செலவாயிடுது எனக்கு. ஓகேவா? கோர்ட்ல வேஸ்ட் கிடையாது. டைம் செலவாகுது. என்ன விஷயம்னா, கார் பார்க்கிங்கில ஒரு ஒரு ஃப்ளாட்ல ஒரு ஃப்ளாட்ல 10 குடித்தனம் இருக்கோ, 15 ஃப்ளாட் இருக்குதோ, இல்ல 6 ஃப்ளாட் இருக்கோ, 5 ஃப்ளாட் இருக்கோ. அந்த ஃப்ளாட்ல இருக்கிறவங்க ஒத்துமையா இருக்கணும், சமாதானமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் நெறைய இன்புட்டுகள போடுறேன். ஆனா, அத யாரும் கவனிக்கிறதில்ல, கேட்கறதில்ல, மதிக்கிறது கிடையாது. சரிங்களா? அதாவது "தீர்க்கதரிசி எவனும் தன் சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பைபிள்ல சொல்றாரு. "நோ ப்ராஃபெட் இஸ் அக்செப்டட் இன் ஹிஸ் ஓன் லேண்ட்" அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னா, "இந்த பாரு நீ என்னதான் படிச்சிருந்தாலும் நான் உன்ன மதிக்க மாட்டேன். உன்கிட்ட என்ன காசு இருந்தாலும் மதிக்க மாட்டேன். நீ வச்சிருக்கிற கார் நானும் வச்சிருக்கிறேன். நீ வச்சிருக்கிற பங்களா நானும் வச்சிருக்கிறேன். உனக்கு 4 வீடு வாடகை வந்தா எனக்கு 8 வீடு வாடகை வருது. நீ வட்டிக்கு விட்டா நான் பெரிய பிசினஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். உன்ன மதிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நீ யாருய்யா என்ன இது பண்றதுக்கு?" அப்படின்லாம் அவ்வளோ ஈகோ, திமிரு, கோவத்தில, கொழுப்புல அலைஞ்சு கடைசியில அடிதடி பண்ணி பிரச்சனையில மாட்டிட்டு ஸ்டேஷன்ல போய் பஞ்சாயத்துல நிக்கும்போது, எஃப்ஐஆர் போடும்போது தான் தெரியுது. எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஆயி கோர்ட்ல வந்து நிக்கும்போது தான் வலி, வேதனைனா என்னன்னே தெரியுது. சரிங்களா? அப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா, இப்ப உணர்ச்சி வசப்பட்டு இன் எ ஃபிட் ஆஃப் ரேஜ் எமோஷனல் அவுட் பஸ்ட்ல போய் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, உங்க ஃப்ளாட்ல குடியிருக்கிற ஒரு பெண்மணி மேல கைய வச்சுடுறீங்க. அந்த பொண்ணு ஏதோ கெட்ட வார்த்தை பேசுதுன்னு சொல்லிட்டு நீங்க கெட்ட வார்த்தை பேச, நீங்க அந்த பொண்ண அடிக்க, அந்த பொண்ணு உங்கள அடிக்க, கடைசியில என்ன ஆயிடுது? அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் த வுமன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள வந்து இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வுமன் ஆக்ட் செக்ஷன் 4 அப்படி இப்படின்னு எல்லா 506(b), 294(b), 506 பார்ட் 2 எல்லாத்தையும் போட்டு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு அங்க ஜட்ஜ் முன்னாடி போய் நிக்கும்போது, அங்க தான் தெரியுது, ஐய்யய்யோ! தப்பு பண்ணிட்டோமே! இதுக்கு நம்ம கம்முனு இருந்திருக்கலாமே! அப்படின்னா, கம்முன்னு இருக்க முடியலங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் சம்பாதிச்ச காசு, பணம் எனக்கிட்ட வந்து நெறையா இருக்குது இல்லையா? அதாவது என்னன்னாக்கா, எங்க அப்பா, அம்மா நெறையா சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. தாத்தா, பாட்டி சொத்து நெறையா ஆகுது. 7, 8 வீடு வாடகை வந்துட்டு இருக்குது. வாடகையிலேயே எனக்கு ரூ. 2,00,000 மாசம் வாடகை வருது. நான் எப்படிங்க கம்முனு இருக்க முடியும்? பொறுமையா இருக்க முடியும்? நான் அப்படிதாங்க ஈகோவால தாங்க இருப்பேன். நான் அடுத்தவன மதிக்கவே மாட்டேங்க. என் பக்கத்து வீட்ல இருக்கிறவன் பெரிய வக்கீலுங்க. அவன் சொல்ற பேச்சையே நான் கேட்க மாட்டேன். நான் அவனையே மதிக்க மாட்டேங்க. கரெக்ட்டுங்களா? இப்படிலாம் இருந்தா இது எங்க போய் அடங்கும்னா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் அடங்கும். சரிங்களா? கிரிமினல் கம்ப்ளைண்ட் போட்டு, அந்த எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஆகி கோர்ட்ல போய் 10 வாட்டி வாய்தாக்கு அலைய வுட்டாக்கா, அன்னைக்கு தெரியும் உன்னுடைய பணம் பெருசா, அங்க பவர் பெருசான்னு தெரியும். சரிங்களா? நான் மன வருத்தத்தோட பதிவு செய்றேன். என்னன்னா, நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நெறைய டெய்லி இப்போ வராங்க. "சார் எங்க ஃப்ளாட்ல பிரச்சனை." "எப்பா நானும் ஃப்ளாட்ல குடியிருக்கிறேன்ப்பா. எனக்கும் தான் பிரச்சனை இருக்குதுப்பா." அந்த ஒரு காமெடி ஒண்ணு வரும் பாருங்க. "உனக்கு இருக்கிற அத்தனை வியாதியும் எனக்கும் இருக்குது. போய் ஒரு நல்ல நல்ல ஒரு டாக்டர போய் பாருன்னுவாங்க." அந்த காமெடி நான் இப்போ மறந்துட்டேன். அந்த அவர் பேர் கூட மறந்துட்டேன் நான். அவர் இறந்துட்டாரு அந்த காமெடியன். நல்லவரு அவரு.
நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ளாட்டு தான் நல்லது, ஃப்ளாட்டு தான் நல்லதுன்னு போய் உட்கார வேண்டியது. கடைசியில் ஃப்ளாட்டில் தான் 1000 பிரச்சனை இருக்குது. ஃப்ளாட்டு நான் பெருசாக ஃப்ளாட்டு உயர்ந்த ஃப்ளாட்டு வந்து சௌகரியமானதா, தனி வீடு சௌகரியமானதான்னா, தனி வீடு தான் சௌகரியமானது. ஃப்ளாட்டு சௌகரியம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் அங்கே பிரச்சனை அதிகம். எங்கே என்ன சொல்கிறது, நான் கிரிமினல் இது படிக்கும் பொழுது இது படிப்பேன். அது என்ன கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், அது பேர் இது மறந்துட்டேன். ஓகேவா, சப்ஜெக்ட் பேரை மறந்துட்டேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, எங்கே அதிகமான மக்கள் இருக்கிறாங்களோ அங்கே அதிகமான குற்றம் நடக்கும். எங்கே அதிகமான மக்கள் வசிக்கிறாங்களோ, எங்கே அதிகமாக மக்கள் புழங்குறாங்களோ, எங்கே அதிகமாக ஒன்று கூடுறாங்களோ அங்கே அதிகமான கிரிமினல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க படிக்கிறேன் இப்போ சட்ட புத்தகத்தில். அப்போது எங்கே அதிகமான ஃப்ளாட்டுகளில் எங்கே அதிகமான மக்கள் குடியிருக்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக பிரச்சனை வரும், வாய் தகராறு வரும், கை தகராறு வரும், கை கலப்பு ஏற்படும். கரெக்டுங்களா? நம்ம சும்மாவே இருந்தாலுமே கூட நம்மகிட்ட சண்டை வலிப்பாங்க. கரெக்டுங்களா? என்கிட்ட காசு இருக்குது அப்படின்றதே, நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட காரு பங்களா இருக்குது அப்படின்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. கரெக்டுங்களா? ஸோ அதையெல்லாம் வந்து மனசில் நினச்சி நம்ம கொஞ்சம் அமைக்க வாசிக்கணும். கரெக்டுங்களா? அடுத்தவங்களை நம்ம மதிக்கணும். அடுத்தவங்க கூப்பிட்டா ஐயா வணக்கம் ஐயானா என்னங்க ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நாளைக்கு நமக்கு பிரச்சனைன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரனும், எதிர் வீட்டுக்காரனும், பின் வீட்டுக்காரனும், முன் வீட்டுக்காரனும், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் குடியிருக்கிறவன் தான் நமக்கு உதவிக்கு வருவான். நம்ம அவனை மதிக்காமல் இருக்கிறது, நம்ம கடவுள் நம்மளை கொண்டு போய் அவனோட வீட்டு வாசலில் நிற்க வச்சுடுவார். எல்லாரையும் விட கர்த்தர் பெரியவர். கரெக்டுங்களா? என்னுடைய இயேசு பெரியவர்னு ஒருத்தர் வீட்டில் எழுதி ஒட்டி வச்சிருக்கிறாரு. அதை நான் பார்த்தேன் நேற்று. சரிங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட காசு பணம் இருக்குதா, காரு பங்களா இருக்குதா, அரசியல் செல்வாக்கு இருக்குதா, நான் போலீஸில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேன், இதெல்லாம் ரைட்டு தாங்க, கடவுள் பெரியவருங்க. நம்முடைய கர்மா நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ சார் என்ன சார் நீங்கள் 6 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கீங்க, சட்டத்தை பற்றி பேசாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னா பேச வேண்டிய கட்டாயம். கரெக்டுங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹவுஸ் என்ன சொல்கிறது, இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ளாட்டில் ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து உங்களுடைய டெனண்ட்டுகளை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கடமையும் ஆகும். கரெக்டுங்களா இல்லையா? அதை விட்டு நான் எனக்கு வீடு இருக்குது, எனக்கு ஃப்ளாட் இருக்குது, அந்த ஃப்ளாட்டை வாடகைக்கு விட்டால் இனிமேல் எனக்கு மாதம் வாடகை வந்தால் போதுமானது, நான் இனிமேல் எதை பற்றியும் கேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு என்ன சொல்கிறது, அதாவது என்னன்னாக்கா நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது என்னென்னா, எனக்கு வந்து ஏன்னா ஒரு டெனண்ட் உங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறான், அவன் மாதமானா உங்களுக்கு வாடகை கொடுத்துட்ருக்கான், அவன் வந்து எங்கேயோ உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு அவன் வாடகை கொடுக்குறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து வாடகை விட்றேன் அப்படின்னா நான் சும்மாவே உட்காந்துருப்பேன். கரெக்டுங்களா? ஆனால் என்னுடைய டெனண்ட் எனக்கு என்ன பண்ணுவார், வாடகையை கொண்டு வந்து என் அக்கௌண்ட்டில் போடுவார். அப்போது நான் சும்மா உட்காந்துருக்கிறேன், அவர் சோறு திங்கிறாரோ இல்லையோ, அவர் பட்டினி கிடக்கிறாரோ இல்லையோ, அவர் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடுறாரோ இல்லையோ, அவர் வீட்டில் என்ன கஷ்டமோ, கரெக்டுங்களா, அதையெல்லாம் மீறி தான் வந்து வாட்ஸோ எவர் மேபி த சிச்சுவேஷன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரீசன் வந்து அவர் வந்து நமக்கு வந்து வாடகை கொடுக்குறாருன்னு சொல்லும்போது நாம் அவரை கனம் பண்ணணும். கரெக்டுங்களா இல்லையா? நமக்கு ஆனால் நான் என்ன சார் எனக்கு நல்ல டெனண்ட் வாய்க்கலையேன்னா அது நீங்கள் வாங்கிட்டு வந்த வரோம். கரெக்டுங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, டெனண்ட்டுகளுக்கு நீங்கள் வாடகை விட்டீங்க அப்படின்னா நல்லபடியாக டெனண்ட்டுகளை பார்த்துக்கோங்க. நான் வீட்டை வாடகை விட்டேன், இனிமேல் எனக்கு வாடகை வந்தால் போதும், அதுக்கப்புறம் நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் பிரச்சனையில் அகப்பட போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதாவது கண்ணதாசனுடைய பாட்டு வந்து என்றைக்குமே பொய்யானது கிடையாதுங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, அந்த 4 முறை தீர்ப்பு அப்படின்லாம் பாட்டு வரும் பார்த்தீங்களா? அதில் ஒரு வரி ஒன்று வருங்க. அதில் என்ன வரி வரும் அப்படின்னா, மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும், செய்த தர்மம் தலை காக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வருங்க. கரெக்டுங்களா? நம்மளுடைய ஃப்ளாட்லேயே பல பேர் குடியிருப்பாங்க. அவங்க பெரிய பெரிய பணக்காரங்களா, லட்சாதிபதிகளா, செல்வாக்கு மிக்கவர்களா, பவர்ஃபுல்லான ஆளுங்களாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஃப்ளாட்லேயே ஒருத்தன் குடியிருப்பான். ஓகேங்களா? அவன் எதுக்குமே லாய்க்கு இருக்க மாட்டான். சரிங்களா? அவனை வந்து யாருமே மதிக்கவும் மாட்டாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னா, சத்தமே இல்லாமல் ட்ரெயினில் போகிற வர குருடங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டே உட்காந்துருப்பான். ஐயோ குருடன் பாவமாச்சே, குருடன் வாழ்க்கை நடத்திட்டு போட்டோம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், குருடனுக்கு தானம் பண்ணிட்டே இருப்பான். அவன் ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிச்சானா அதில் 2 ரூபா தானம் பண்ணிவிடுவான். சரிங்களா? அப்போ கடவுள் என்ன பண்ணுவார், ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த செல்வாக்கு மிக்கவன், பணம் காசு மிக்கவன், அவங்களெல்லாம் தூக்கி ஓரம் தள்ளிட்டு இந்த ஒன்றுமே இல்லாமல் ஊரில் எவனையும் மதிக்காமல் இருக்கிறான் பாருங்க. இவன் எதுக்கும் சல்லி காசுக்கு பெற மாட்டான்டா, இவனை நான் ஏன்டா மதிக்கணும் அப்படிங்கிறவனை கொண்டு வந்து ஆண்டவர் மேலே உட்கார வச்சுடுவார். அவன் வீட்டு வாசலை போய் நம்மளை நிற்க வச்சுடுவார்.
ஐயா வீட்டில் இருக்கிறீங்களா ஐயா, எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா ஐயான்னு 1000 கோடி வச்சுருப்பீங்க நீங்கள், ஓகேங்களா? கடைசியில் அவன் வீட்டு வாசலில் போய் நிற்பீங்க, அந்த மாதிரி நிற்க வச்சுருவார். கேட்ட கடவுள் என்ன சொல்லுவார், எப்போ அவங்ககிட்ட காசு போனால் இப்போ காரு பங்களா எல்லாமே இருக்குது, ஆனால் அவன்கிட்ட புண்ணியம் ஜாஸ்தி இருக்குது, ஓகேவா? அதனால் நம்ம வாழ விடாதவர் வந்து நம்ம வாசலில் வணங்கிட வைத்து விடுன்ற அந்த வார்த்தை வந்து எப்படின்னா, அவன் 1000 குருடங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கான்ப்பா, அதனால் அவனை மேலே உட்கார வச்சிட்டேன், ஓகேவா? நீ 1000 கோடி நீயே வச்சுக்கோ, ஆனால் அவன் வாசலில் போய் நில்லுன்னு உட்கார வச்சுருவார் கடவுள். இதெல்லாம் எதனால் அப்படின்னா, நம்ம எவனையும் மதிக்காமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால். கரெக்டுங்களா? மதிக்காமல் இருக்கிறது தான் இது அடிப்படை பேசிக். என்ன அப்படின்னாக்கா, என்கிட்ட காசு பணம் இருக்குது, காரு பங்களா இருக்குது, நான் பெரிய பவரில் இருக்கிறேன், நான் கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்கிறேன், நான் எதுக்கு அவனை போய் மதிக்கணும்? அவன் கூப்பிட்டா நான் ஏன் போகணும்? இது கடைசியில் என்ன ஆகும்னா, கர்த்தர் என்ன பண்ணுவார், அவனோட வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிற்க வச்சுருவார். ஐயா சாமின்றவார், சாமின்னு சொல்ல வச்சுருவார். அப்போ உங்களுடைய என்ன ஆச்சு பாருங்கள், அப்போ உங்களுடைய காசு பணம், காரு பங்களா, உங்களுடைய எல்லாம் என்ன ஆச்சு பாருங்கள். கரெக்டுங்களா? இதெல்லாம் தான் இந்த ஃப்ளாட் சிஸ்டமில் வர்ற பிரச்சனைகள். இது ஃப்ளாட் சிஸ்டமில் வர்ற பிரச்சனை இல்லை, மனுஷனுடைய மனசில் ஈகோ. கரெக்டாக? இதுதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். கரெக்டுங்களா? நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, மெட்ராஸ் இப்போ எது சொல்கிறேன்னா, மெட்ராஸ் சிட்டி வந்து பெருசாகி போச்சுங்க. இங்கே வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ் கம்மியாகி போச்சுங்க. இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் எல்லாம் விற்று இடிச்சிட்டு ஃப்ளாட்டு கட்டுறாங்க, நம்ம ஃப்ளாட்டுக்கே போயிடலாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஃப்ளாட்டில் மாதமானால் வந்து மெயின்டெனன்ஸுக்கு காசு கொடுத்தாகணும். கரெக்டுங்களா இல்லையா? ஃப்ளாட்டுக்கு வந்து யார் சுவிட்சு மோட்ரு போடுறது யார், மோட்ரு ஆஃப் பண்ணுறது யார், மெட்ரோ வாட்டர் வந்தால் டெலிவரி வாங்குறது யார், கழிவுநீர் ஊர்த்திக்கு அந்த கழிவு தண்ணி அள்ளுறது யார், இதுக்கெல்லாம் பிரச்சனை. கரெக்டுங்களா? இந்த பிரச்சனையில் வந்து எங்கே நீங்கள் அவன் ஏன் வீட்டு கார் பார்க்கிங்கில் அவன் நிறுத்துறான், இதுதான் பிரச்சனை இப்போது. சரிங்களா? இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஹவுஸ் ஓனர் தன்னுடைய வீட்டை வாடகைக்கு விடும்பொழுது அந்த ஃப்ளாட்டில் கார் பார்க்கிங்கில் அந்த டெனண்ட்டுக்கு உரிமை உண்டா இல்லையா? நான் வந்து டெனண்ட்டுங்க, நான் வந்து கார் பார்க்கிங்குக்கும் சேர்த்து தான் நான் வாடகை கொடுக்குறேன். கரெக்டுங்களா? கார் பார்க்கிங்குக்கும் சேர்த்து வாடகை கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் கார் பார்க்கிங்கில் கொண்டு வந்து உங்கள் சொந்தக்காரங்க வண்டி நிற்க வைப்பீங்களா? நீங்கள் லேண்ட்லார்டு தான் இல்லைன்னு சொல்லலை, ஓகேவா? உங்களுடைய வீட்டை நீங்கள் வாடகைக்கு விட்றீங்க, டெனண்ட்டு ஒரு கார் வச்சுருக்கிறாரு, அப்போ டெனண்ட்டுக்கு நீங்கள் கார் பார்க்கிங் உண்டு அப்படின்னு சொல்லணும், அல்லது இல்லைன்னு சொல்லணும் அக்ரிமெண்ட்டில். இல்லை கார் பார்க்கிங்குக்கு தனியாக வாடகை வசூலிப்பேன் அப்படின்னு சொல்லணும், இல்லை கார் பார்க்கிங்குக்கும் சேர்த்து தான் நான் வாடகை வாங்குறேன்னு சொல்லணும், ஓகேங்களா? எதையுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க அக்ரிமெண்ட்டில். அதுக்கப்புறம் உங்கள் சொந்தக்காரனை அலோவ் பண்ணுறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த டெனண்ட்டுடைய கார் பார்க்கிங்கில் கொண்டு வந்து வண்டி நிறுத்துறாங்க. இப்போ டெனண்ட் எங்கே போய் வண்டி நிறுத்துவார்? இது போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்தில் வந்து நிற்கும், கடைசியில் அடிக்கடி பிரச்சனையாகும். கரெக்டுங்களா? சொன்னாலும் மக்கள் வந்து கேட்குறது கிடையாது. நீங்கள் யாருக்கு கடைசியில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, கோர்ட்டாக அலைய போகிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய போகிறீங்க, வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு போக போகிறீங்க. இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஆணவம் அழிய போகுது. இதுதான் நடக்குது. ஒவ்வொரு மாதமும் ஃப்ளாட் மெயின்டெனன்ஸை யார் பார்க்குறது, அந்த கணக்கு வழக்கில் அவன் கமிஷன் அடிக்கிறானா இல்லையா, அதெல்லாம் பிரச்சனை வருது இல்லையா? அப்போ வந்து என்னது, இப்போ இதில் ஃப்ளாட்டுன்னு மக்கள் தேடி போகிறாங்க, ஆசைப்பட்டு போகிறாங்க, ஆனால் கடைசியில் அங்கே கையை சுட்டுக்கிறாங்க. அவங்க அதிகமான பிரச்சனைகள் ஃப்ளாட் சிஸ்டமில் வந்து இருக்குது. காரணம் என்னென்னா, ஃப்ளாட் சிஸ்டம் நல்லது தான், ஆனால் மக்களுடைய மனசு தான் சரியில்லை, அதனால தான் பிரச்சனை அனுபவிக்கிறீங்க. நானும் 13th mm எக்மோரில் வந்து அன்றைக்கி பார்த்தேன். கரெக்டுங்களா? அதாவது இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு ஆள் வந்து ஒரு அம்மாவை போட்டு அடிச்சுட்டு ஃப்ளாட் சிஸ்டமில் அவர் வந்து அங்கே வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அங்கே வந்து மன்னிப்பு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? கோர்ட்டில் வந்து மன்னிப்பு கேட்டு என்னங்க பிரயோஜனம்? அந்த அம்மா வந்து கோர்ட்டில் வந்து அவ்வளோ அலைய விடுது, வாய்தாக்கு மேலே வாய்தா வாங்குது. கரெக்டுங்களா? இதுதான் நீங்கள் கண்ட பலன். சரிங்களா? அதனால் வந்து நல்லபடியாக நடங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஒரு மாதம் நீ பார்த்தா நான் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டு. கரெக்டுங்களா? மெயின்டெனன்ஸ் அவரே பார்த்துட்டு இருக்கிறாரு, மெயின்டெனன்ஸ் நான் பார்க்குறேன், இல்லை நான் பார்க்க மாட்டேன். கரெக்டுங்களா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃப்ளாட் சிஸ்டமில் உண்டு. இதுதான் பெரிய அடிதடியாக மாறுது. பணம் காசை விட நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய படிப்பு, நம்மளுடைய போஸ்டிங், இதையெல்லாம் விட தானமும் தர்மமும் பெரிது. எவன் குருடனுக்கு கண்ணு தெரியாதவனுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து அவனுக்கு சோறு போட்டு வாழ வைக்கிறானோ, ஆண்டவர் அவனை தான் உயர்த்துவார். கரெக்டுங்களா? அவன் முன்னாடி போய் நம்ம நின்றுடக்கூடாது. நம்மக்கிட்ட காசு பணம் இருந்தாலும், நம்ம போஸ்டிங் இருந்தாலும், பவர் இருந்தாலும், அவன் முன்னாடி நம்ம போய் கை கட்டி நின்று என்ன சொல்கிறது, நம்ம 1000 கோடி வச்சுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் போய் வாசலில் போய் நின்றுக்கிட்டு ஐயான்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? அதாவது அவனே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்டா, அவனை தான் நீ மதிக்கவே இல்லையே, கடைசியில் அவன் வாசலில் போய் உன்னை நிற்க வச்சார் ஆண்டவர். உன்னுடைய அதிகாரம், உன்னோட ஆணவம் என்ன ஆகி போச்சு? ஒன்றும் இல்லாமல் போய் மண்ணோட மண்ணாகி போச்சு. இதுதான் ஃப்ளாட் சிஸ்டமில் நடந்துக்கிட்டு இருக்குது. டெய்லி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வருது. என்ன சொல்கிறது, எங்கள் ஃப்ளாட்டில் இந்த பிரச்சனை சார், எங்கள் ஃப்ளாட்டில் அந்த பிரச்சனை சார். இதே புரியுதுங்களா சொல்கிறது? இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் தான் எவிடன்ஸை கிரியேட் பண்ணணும். ஹவுஸ் ஓனர்கள் வீடுகளை வாடகைக்கு விடும் பொழுது டெனண்ட்டுகளுக்கு
அக்ரிமெண்ட்டில் குறிப்பிடுங்க, உனக்கு நான் வந்து கார் பார்க்கிங் தருவேன் அல்லது தரமாட்டேன். கார் பார்க்கிங் இலவசமாக தருவேன் அல்லது கார் பார்க்கிங்குக்கு தனியாக வாடகை வசூலிப்பேன் என்று என்று குறிப்பிட வேண்டும். சரிங்களா? மேற்படி அ க டெனன்ட்டுடைய கார் பார்க்கிங்கில கொண்டு வந்து லேண்ட்லார்ட் ஆகிய நானு என்னுடைய காரை விடமாட்டேன். கரெக்ட்டுங்களா? இதையெல்லாம் நீங்க அவனுக்கு உறுதிமொழி குடுத்து தாங்க ஆவணும். அத விட்டுட்டு உங்களுடைய சொந்தக்காரன் லேண்ட்லார்டுடைய சொந்தக்காரனுடைய கார கொண்டு வந்து டெனன்ட் பார்க்கிங்கில நிறுத்துறீங்க. இப்ப டெனன்ட்டுக்கும், மத்த டெனன்ட்ஸுங்களுக்கும், மத்த லேண்ட்லார்டுக்கும் பிரச்சனை வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்குது. பஞ்சாயத்துல போய் நிக்குது. கரெக்ட்டுங்களா? அதனால வந்து இது லேண்ட்லார்ட்ஸ் டெனன்ட்ஸ நல்லபடியா பார்த்துக்கங்க. கார் பார்க்கிங் சம்மந்தமா அக்ரீமெண்ட்ல கிளியரா குறிப்பிடுங்க. கரெக்ட்டுங்களா? நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாருன்றத பயந்து வாழுங்க. ஓகே.